ஒரு மருத்துவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண ஒரு பதிவு தான். அந்த மருத்துவர் யாரு? அவரு என்ன மாரியான உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த வீடியோல கடைசியில நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த தகவல் வந்து சிவகங்கை மாவட்டத்தில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த மருத்துவர் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில ஒரு ஒரு கிராமப்புறத்தில உள்ள ஒரு மருத்துவமனையில ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கியூல ஓபில வந்து வரிசையில நின்னு ஏன்னா அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு 10 கிராமங்களுக்கு முக்கியமான மருத்துவமனை. 2 மருத்துவர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அன்னைக்கு விடுமுறை. ஒரு பெண் மருத்துவர் விடுமுறை. இவர் மட்டும் தான் இருக்காரு வந்து. இவர் மட்டும் தான் இருக்கும்போது கியூல நிக்கிறாங்க. ஓபில நிக்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டு. ஒரு ஒரு ரொம்ப இளம் பெண் கூட சொல்ல முடியாது வந்து. ஒரு 13, 14 வயசு இருக்கும். ஒரு பள்ளிக்கூட மாணவி வந்து. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, தான் ஃப்ரெண்டா கூட தோழியா கூட வந்து தோழியா, அக்காவா முதல்ல தெரியல. ஏன்னா இது கூட்டம் அந்த கியூல வர வர முன்னாடி டாக்டருக்கு கிட்ட வரும்போதெல்லாம் பின்பக்கமா போயிடுது. அந்த ஜனங்க திட்டுறாங்க வந்து. ஏன்டி டோக்கனை வாங்கிட்டு முன்னாடி போய் காட்டாம பின்னாடி போய்க்கிட்டே இருக்கிறேன்போது இதை கவனிச்சுட்டு இருக்காரு அந்த மருத்துவர். பார்க்குறாரு அவர். தெரிஞ்சு போகுது டாக்டருக்கு. ஏதோ ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு. அதனால தான் தயங்கி பர்சனலாக பார்க்க வரணும். பர்சனலாக பார்க்கறதுக்கு பிரைவேட் டாக்டர் தான் போய் பார்க்க முடியும் வந்து. இங்கே வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மருத்துவமனையில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கேட்டால் வெளியே அப்படி சேர் போட்டு கூட உட்காந்துன்னு ஃப்ரீயாக அப்படி பார்ப்பாங்க. உள்ள இடம் பத்தலை அப்படின்னா. எத்தனை இதில் பார்த்துருக்குறோம். அவர் வந்து புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரியவருக்கு முன்னாடி வர சொல்லிடுறார். வர சொல்லிட்டு கியூவில் வரணும், பின்னாடி போகக்கூடாதுன்றார். திட்டுறாரு. கியூவில் வரணும், பின்னாடி போகக்கூடாதுன்றார். பின்னாடி போனால் அப்படியே கிளம்பிடுன்றார். ஏன்னா எவ்வளோ நேரம் அவன் பார்க்குறதுக்கு என்ன தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னு இந்த டாக்டருக்கு தெரிஞ்சுக்கணும்னு. அந்த பொண்ணு அப்படியே வருஷம் வர 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 ரொம்ப ஒரு உடல் மெலிஞ்ச ஒரு பெண்ணு. ரொம்ப சோர்வாக இருக்குது. ஒரு அதிகபட்சமாக 10th இல்லை +1 படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த பெண்ணு. கிட்ட வந்தவுடனே பின்னாடி ஒரு பெரியவர் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு வந்து. கேட்டவுடனே, சார் எனக்கு வந்து மென்சஸ் தள்ளி போகுது அப்படின்னு. உனக்கு ஏதோ தைராய்டு பிரச்சனை இருக்குதா, ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்குதா அப்படின்றாரு. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ரெகுலராக வர ஆரம்பிக்கும் மாதம் மாதம். ஆனால் ஒரு 2 மாதமாக எனக்கு இதுவாகுது அப்படின்னு. அவருக்கு டக்குன்னு ஒரு இதுவாகுது. சரி, ஒரு சின்ன பொண்ணு எதையும் நம்ம வந்து இதுவாக கேட்டுறக்கூடாது.